ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 11/6/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரவு 8:11 வரை, பின்பு மூலம் நட்சத்திரம். இன்றைய திதி பௌர்ணமி திதி மதியம் 1:14 வரை, பின்பு தேய்பிறை பிரதமை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம் இரவு 8 மணி வரை, பின்பு யோகம் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. சந்திராஷ்டமம் உள்ள ராசி மேஷம் மற்றும் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்ட காலம் காலை 7:30 மணியிலிருந்து காலை 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 பிற்பகல் 12 மணி வரை. இன்று புத்த பூர்ணிமா. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று இரவு 8:11 மேல் சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் மேஷ ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் காலை முதல் 8 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. 8:11 மேல், அதுவும் இரவு 8:11 வரை உங்களது செயல்களில் சற்று தடுமாற்றமும், தேவையில்லாத மனக்குழப்பங்களும், மனப்பதட்டங்களும், மறதி நோய்களும் உங்களுக்கு இருக்கும். எதை எங்கே தொலைத்தோம் என்று சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். வீட்டு சூழ்நிலையால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். திடீர் கலகங்களும் மற்றும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வாகனங்களுக்காக செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாமல் கலகம் செய்வீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சற்று முறைத்து கொள்வீர்கள். சற்று ஆதரவாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். உடலில் உங்களுக்கு சற்று தோல் வியாதிகள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். வியாபாரிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிறு சிறு பிரச்சனைகள் வியாபாரத்தில் இருந்தாலும், அதாவது தடுமாற்றங்கள், பணத்தை எங்கே வைத்தோம் என்று தேடுதல், இதுபோன்ற பிரச்சனைகள் இருக்கும். கடல் கடந்து செய்தி வரும். அது சில சமயம் மனதிற்கு சற்று வருத்தம் கொள்வதாக இருக்கும். இன்று பணம் கிடைக்காது என்று செய்தி வரலாம், அல்லது உங்களது நீங்கள் அனுப்பின செய்திகளுக்கு தேவையான பதில் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். அதனால் சற்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தொழில் நிமித்தம் வியாபாரிகளுக்கு சற்று அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். கேஸ் வழக்குகளால் மற்றும் சற்று பாதிப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் பெரியவர்களிடம் சற்று ஆதரவாக நடப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். இரவு 8:11 மேல் உங்களுக்கு மனதிற்கு அமைதி கிடைக்கும். உங்களது ராசியில் இருக்கும் சந்திராஷ்டமம் விலகிவிடுவதால் இரவு உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும். இரவுக்கு மேல் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்தி உங்களுக்கு வரலாம். மனதில் மகிழ்ச்சியும் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட பிரச்சனைகளும் 2 நாட்களாக இருந்து வந்தது மாறிவிடும். அதனால் மிகவும் மகிழ்ச்சியாக இன்று இரவு தூங்கிவிடுவீர்கள். இன்று இரவு உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். இன்று அனைத்தும் சாதகமாக இன்று இரவு வரை காத்திருக்கவும். அனைத்தும் நன்றாகவே நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் உள்ளார்.
உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவுடன் புதனும் உள்ளார். உங்களது ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். காலை முதல் உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். சுப செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திடீர் சுப செலவுகளும் குடும்பத்தில் வந்து சேரும். பெண் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு அதிகமாக செலவுகள் வரும். கல்வி சம்பந்தமாக திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆடை ஆபரணம் வாங்குவதற்கான இன்று அதிகமாக செலவுகள் பெண்கள் செய்வார்கள். அதற்கான பணம் நீங்கள் அளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. நினைத்த காரியம் நிறைவேறும். அலுவலக பணிச்சுமை சாதகமாக இருக்கும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சுபமாகும். இன்று நண்பர்களிடையே கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் விதமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திடீர் பயணங்களால் லாபம் மிகுதியாகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். நீண்ட தூர பயணத்தால் நினைத்தது நிறைவேறும். தனபரமான நேட்டமும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும். இரவு 8:11 மேல் 7ஆம் இடத்தில் இருக்கும் சப்தமசானத்தில் இருக்கும் சந்திரன் அஷ்டமசானத்திற்கு வருவதால் 8ஆம் இடத்திற்கு வருவதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு 8:11 மேல் ஆரம்பம். 8 மணிக்குள் எதையாவது சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக உறங்கி விடுங்கள். அடுத்த நாள் சந்திராஷ்டமம் இருக்கும். அதற்கு அடுத்த நாளும் சந்திராஷ்டமம் இருக்கும். மனதிற்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் அதிகமாகவே இருக்கும். 2 நாட்கள். நாளை இரவிற்கு மேல் அடுத்த நாளிலிருந்து சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று தடுமாற்றங்களும் மனக்குழப்பங்களும் வராமல் பார்த்து கொள்ளவும். நாளை நீங்கள் இரவு நிம்மதியாக உறங்கிவிடுங்கள். சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது. உறக்கத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கெட்ட கனவுகள் வரலாம். அதனால் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை ஏதும் இல்லை. திடீர் முடிவுகள் இரவுக்கு மேல் எடுக்க வேண்டாம். பணப்பிரச்சனைகள் இருப்பின் அவை சற்று அலட்டல் உண்டாக்கும். இரவுக்கு மேல் சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். செல்போன்களை எல்லாம் இரவுக்கு மேல் அணைத்து விடுங்கள். அதனால் எந்த செய்தியும் உங்களுக்கு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டம காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அதனால் நிம்மதியாக உறங்குங்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. இன்று எதிர்பார்த்த வெற்றி உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இன்று தனபரமான நேட்டம் உண்டாகும். ஒன்று மனைவி வழி உங்களுக்கு ஆதாயம் வரலாம், அல்லது கணவன் மூலமாக ஆதாயம் வரலாம். பிள்ளைகளுக்காக இன்று உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உயர் பதவி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கடல் கடந்து நற்செய்திகள் வந்து சேரும். வரவும் உண்டாகும். தனவரவும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். சிலருக்கு தன் குழந்தைகள் வெளிநாட்டில் இருப்பேன் உங்களுக்கு அதற்கான தன உதவி வந்து சேரும். மகிழ்ச்சியும் நிறையும். வியாபார விஷயமாக தொழில் நன்றாகவே நடக்கும். தொழில் நிமித்தம் லாபம் அதிகமாகவே இருக்கும். கேஸ் வழக்குகள் மற்றும் சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். பணம் சம்பந்தமான விஷயம் இன்று நன்றாகவே இருக்கும். லாபங்களும் அதிகமாகவே இருக்கும். கட்டடக் கலைஞர்களுக்கு தேவையான உதவியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் தனவரவும் உண்டாகும். அலைச்சல்கள் சற்று அதிகமாக வியாபாரிகளுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் கடன் உதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் உண்டு. அரசியலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். கவலைகளும் உண்டாகும். எனினும் அது உங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை தந்தாலும்
பிறரது தலையிடல் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்தது நிறைவேறும். அது புதிய பொறுப்பாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் அது பிறரின் உதவியுடன் அது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன் உண்டு. பெற்றவர்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். திடீர் சொத்து வரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். திடீரென்று வயிற்று உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். கடல் கடந்து நற்செய்தி கிடைக்கும். திடீரென்று பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. தாயார் வழி எதிர்பார்த்த உதவியும் பெறலாம். சகோதரர் வழியில் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு உண்டு. நீண்ட காலமாக காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அரசு சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் உண்டு. கேஸ் வழக்குகள், மனைவி மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்தது நிறைவேறும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கும் தீர்வு உண்டாகும். அது உங்களது கைக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். புதிய தொழில் செய்வதற்கான யோசனையும் உருவாகும். என்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் உங்களுக்கு இன்று தொழில் லாபம் உண்டு. எதிர்பார்த்த தனவரவு உண்டு. அரசு தொழிலில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அரசு தொழில் புரிவோருக்கு, சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் மற்றும் சீருடை அணிந்தவர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று வெற்றியும் ஆகும். நினைத்த காரியங்களும் நிறைவேறும். தனவரவும் உண்டாகும். தாயார் வழி அனுகூலமான பலன். நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனம் கொள்வது நல்லது. குடும்ப வழி சொத்திற்காக கேஸ் வழக்குகள் உண்டாகும். அதற்காக சில போராட்டங்களும் உண்டாகும். மனதிற்கு சற்று பிரச்சனையும் உண்டாகும். குடும்ப சொத்து தர்க்கங்களால் ஏற்பட்ட விரோதம் காரணமாக உங்களை விட்டு சிலர் விலகி செல்லும் சூழ்நிலையும் உருவாகும். ஒரு சிலருக்கு புதிய வீட்டிற்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு விலகி நிற்கும் வாய்ப்பும் வந்து சேரும். புதிய வாகனம் வாங்க யோசனை உண்டாகும். பழைய வாகனம் பழுதால் புதிய வாகனம் வாங்குவீர்கள். இன்று எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாக இருப்பின் அது தீருவதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். கண்ணரம்பு சம்பந்தமாக, தலைநரம்பு சம்பந்தமாக சிறு சிறு உபாதைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். திடீர் சொத்து உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. இன்று சாதகமான பலனாக இருக்கும். இன்று அனைத்தும் சாதகமாகும். பயணங்களால் வெற்றி நிறையும். பயண நிமித்தம் இன்று புதிய நபரை சந்திப்பதன் மூலம் தொழில் வாய்ப்பு உண்டாகும். தனவரவு உண்டாகும். இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலய திருப்பணிக்காக நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். முன்னோர்களின் ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் லாபம் மிகுதியாக கிடைக்கும். எந்த தொழில் செய்தால் கிடைக்கும் என்பது பற்றி யோசனை உங்களுக்கு தோன்றும். நண்பர்களுடன் இணைந்து கூட்டு முயற்சியில் ஈடுபடுவீர்கள். வாகனத்தால் உங்களுக்கு அதிக லாபம் உண்டாகும். வாகன உதிரி பாகம் மற்றும் இரும்பு தொழில்கள், பழைய இரும்பு தொழில்கள், இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். அலைந்து திரிந்து வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று லாபம் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு இன்று புதிய வாகனம் வாங்குவீர்கள் அல்லது 2ஆம் வாகனம் வாங்குவீர்கள். அதாவது பழைய வாகனத்தை வாங்குவீர்கள். அதனால் இன்று மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டு. வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பரிசு விழலாம். எதிர்பார்த்த
பெரிய பரிசு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகள் பங்கேற்பதற்கான வாய்ப்பும் வந்து சேரும். ஆடை ஆபரணம் பெண்களுக்கு இன்று கிடைக்கும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். அரசு அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். இன்று வரவை விட செலவும் அதிகமாக இருக்கும். மனமகிழ்ச்சியும் இன்று அதிகமாகவே இருக்கும். கேஸ் வழக்குகள் இருப்பின் சாதகமான பலனாக இருக்கும். சொத்து தர்க்கம் உண்டாகும். அதற்கான செலவுகளும் வந்து சேரும். எனினும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்று அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். சற்று தடுமாற்றம் உண்டாகும். சற்று குழப்பங்களும் உண்டாகும். இன்று மனப்போராட்டங்கள் அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத சங்கடங்களும் குழப்பங்களும் இன்று இரவு 8:11 வரை இருக்கும். அதன் பின் உங்களது ராசியில் இருக்கும் சந்திரன் 3ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். சகோதரர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். இன்று கவலைகள் சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் இன்று தேவையில்லை என்று ஒதுக்கிவிடுவது நல்லது. மனதிற்கு அமைதி கிடைப்பதற்காக ஆலய தரிசனம் செய்வது உங்களுக்கு நல்லது செய்யும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வரலாம். பரம்பரை தொழிலுக்காக வங்கி சம்பந்தமான தொழிலில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அமையும். உங்கள் தொழில் மூலமாக வங்கியில் வேலைவாய்ப்பு உங்களுக்கோ உங்களது சகோதரருக்கோ கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. சகோதரர் வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டாகும். திடீர் கலகங்களும் பிரச்சனைகளும் குடும்பத்தில் வராமல் பார்த்து கொள்ளவும். எனினும் உங்களது கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது. உங்களது ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உள்ளதால் சுப காரியங்களில் பங்கேற்பீர்கள் அல்லது உங்களது பெண் பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் திருமண பேச்சுகள் நடைபெறலாம். அதற்காக வெளியூரிலிருந்து உங்களது உறவினர்கள் வருகையும் உண்டாகும். அவ்விதம் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் கைவரும். சொத்து சம்பந்தமாக குடும்பத்தில் சில தர்க்கங்கள் வந்து போகும். இருந்தாலும் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது செய்யும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. வியாபாரிகளுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். புதிய தொழிலில் ஈடுபடுவீர்கள். பரம்பரை தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். திடீர் பயணங்களால் அனுகூல பலன்கள் உண்டு. படிக்கும் பிள்ளைகளுக்காக அதிகமான செலவுகள் வரும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். உயர்கல்விக்காக பணங்கள் சற்று செலவுகள் வரலாம். வீடு கட்டும் தொழிலிற்காக பண உதவி கிடைக்கும். அதற்காக கடன் உதவியும் பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சற்று மனதிற்கு நிம்மதியும் கிடைக்கும். சற்று மனதிற்கு சங்கடங்களும் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் உள்ளார். இரவுக்கு மேல் உங்களது ராசியில் இருக்கும் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கிறார். கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானமாக யோசித்து செயல்படுங்கள். பெண்கள் என்றால் சொல்லவும் வேண்டாம். பிறர் விஷயத்தில் ஈடுபட்டு வம்புகளை விலைக்கு வாங்குவீர்கள். உங்களது தேவையில்லாத பேச்சுகளால் சில சங்கடங்கள் ஏற்படும். ஆண்கள் அவ்வளவாக பிரச்சனையில் ஈடுபட மாட்டார்கள். எனினும் மறைமுகமாக எதையாவது தூண்டிவிட்டு அமைதியாக இருந்து விடுவார்கள். கோபமான பேச்சும் இதனால் சில சங்கடங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. திடீர் குழப்பங்கள் உருவாகலாம். திடீர் தடுமாற்றங்களும் உருவாகலாம். இன்றும் நாளையும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் நன்றாக இருக்கும். வியாபார நிமித்தம் கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். வெளியூர் வெளிநாடு செல்வதன் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த வரவு நன்றாகவே இருக்கும். புதிய கூட்டு முயற்சிகளால் தனலாபம் அதிகமாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சாதகமான பலனை தரும்.
உங்களது வாய் வார்த்தைகளை மட்டும் கவனமாக பிரயோகித்தால் மட்டுமே அனைத்தும் சீராகும். கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளவும் நிதானமாக செயல்படுவதன் மூலம் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களிடம் முறைத்து கொள்ளவும் வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. பதவி உயர்வு சம்பந்தமாக சில பணச்செலவுகள் உங்களுக்கு வரலாம். திடீர் இடம் மாற்றம், வீடு மாற்றம், புதிய வீட்டிற்கு செல்வது அல்லது புதிய இடத்திற்கு செல்வது, குழந்தைகளுக்காக வேறு மாநிலத்திற்கு செல்வது, இது போன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். திடீர் உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக மனதில் ஏற்பட்ட வலி, சங்கடங்கள் மாறிவிடும். பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று கூடுவார்கள் அல்லது காதலர்கள் இணைவார்கள். மனதுக்கு இன்று நிம்மதியும் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். இன்று இரவு 8:11 மேல் சந்திரன் உங்களது ராசிக்கு வருவார். காலை முதல் இரவு வரை சற்று தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மனதில் அமைதி இருக்காது. என்ன செய்வது, ஏது செய்வது என்று குழப்பங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். எதிலும் கவனம் இருக்காமல் சற்று தடுமாறுவீர்கள். எனினும் கவலை வேண்டாம், சாதகமான நிலைமை உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு அலுவலக பணிச்சுமை காரணமாக டென்ஷன், தலைவலி மற்றும் மனக்குமுறல்கள், கவலைகள் அதிகமாகவே இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு என்று அவ்வளவு சிறப்பான பலன் என்று சொல்ல முடியாது. வியாபாரிகளுக்கு என்று தனவரவு சற்று குறையும். ஒரு சிலருக்கு வாகன பழுதுகள் ஏற்படலாம். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த செய்தி வருவதற்கு சற்று தாமதமாகும். வரவேண்டிய பணமும் உங்களுக்கு சற்று தாமதமாகவே என்று வரும். குழந்தைகளால் மற்றும் வீட்டில் பெரியவர்களால் உங்களுக்கு இன்று சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். சகோதர கலகங்கள் உண்டாகும். பணப்பிரச்சனை சம்பந்தமாக சில மனக்குமுறல்கள் உங்களுக்கு வந்து சேர வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். திடீர் வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு இன்று அலைச்சலும் உண்டாகும். தனவரவும் உண்டாகும். அதற்கு தகுந்தாற்போல் செலவுகளும் உண்டாகும். வீட்டில் கணவன் மனைவியிடையே பணம் சம்பந்தமாக தர்க்கங்கள் உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் என்று செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். ஆலய திருப்பணிகள் செய்வது மனதிற்கு நிம்மதி அளிக்கும். இன்று தடுமாற்றங்களும் சற்று சந்தோஷம் இருந்தால் உடனே சங்கடங்களும் வரும் நாளாக என்று உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு சந்திரனின் சஞ்சாரம். காலை முதல் அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். தனவரவு நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். திடீர் பயணங்களால் எதிர்பார்த்த நண்பர்களின் உதவியும் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று பால் மற்றும் பால் உற்பன்னங்கள், உணவு சம்பந்தமாக இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கும் விளைபொருள்களால் லாபம் அதிகமாக இருக்கும். தோட்டம் மற்றும் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் இடம் விற்பது, வாங்குவது, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக பணிச்சுமையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். இன்று இரவு 8:11 மேல் சந்திரன் விரயஸ்தானத்திற்கு வருவதால் இரவுக்கு மேல் உங்களுக்கு சற்று விரைய செலவுகளை எதிர்பார்க்கலாம். வீட்டிலிருந்து இரவு 8 மேல் நீங்கள் வந்தால் உங்களுக்காக அதிகமாக செலவு வைக்க காத்திருக்கும் உங்களது உறவினர் அல்லது மனைவி அல்லது கணவன் அல்லது வீட்டில் பெரியவர்கள் காத்திருப்பார்கள். அதனால் விரைய செலவுகள் உங்களுக்கு இரவுக்கு மேல் வரலாம். அதனால் நேரத்திலேயே வந்து இரவுக்குள் தூங்கிவிட்டால் எந்த செலவும் வராது.
இன்று எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு காலையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டாகும். புதிய தொழிலில் ஈடுபட்டு அதனால் சற்று மனக்குழப்பம் அடைந்தவர்களுக்கெல்லாம் இன்று லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். மனைவி வழி ஒரு சிலருக்கு பணவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இன்று கணவன் மனைவி இடையே சிறு சிறு கலகங்கள் பணம் சம்பந்தமாக ஏற்பட்டு விலகும். இன்று மருத்துவ உதவி பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். பிள்ளைகளுக்காகவும் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய வாய்ப்பும் உண்டாகும். கட்டிடக் கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று அனைத்தும் சாதகமாகவே உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு லாபம் மற்றும் தசமஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இன்று லாபம் உங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும். தொழிலுக்காக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சியிலும் லாபம் அதிகமாகும். திடீரென்று கடல் கடந்து பயணம் செய்ய வாய்ப்பு உண்டாகும். வேலையில்லாமல் வீட்டில் சும்மா சுற்றி கொண்டு இருப்பதாக மற்றவர்கள் உங்களை குறை கூறி இதுவரைக்கும் உங்களை மனதளவில் பாதிக்க செய்திருப்பார்கள். அந்த கவலை உங்களுக்கு இன்றுடன் மாறிவிடும். இன்று வெளியூரிலோ அல்லது வெளிநாட்டிலோ உங்களது படிப்புக்கு தகுந்தாற்போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அதனால் இதுவரையும் உங்களை எதற்கும் உதவாதவன் தண்டச்சோறு எங்காவது போய் தொலைய வேண்டியதானே என்றெல்லாம் உங்களை மன வருத்தத்துடன் நன்றாக திட்டி இருப்பார்கள். ஆனால் இன்று உங்களுக்கு வரப்போகும் இந்த அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு வேலைவாய்ப்பு மூலமாக அது கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசு சம்பந்தமாக தொழில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சீருடை அணியும் வாய்ப்பு உண்டாகும். ஒரு சிலர் கடல் கடந்து பயணம் செய்வார்கள். இந்த வாய்ப்பு இன்று உங்களுக்கு அமையும். திடீரென்று ஒரு சிலருக்கு பரிசு தொகையே கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். அதனால் குடும்பத்தில் அனைத்தும் பணத்திற்காகத்தான் இந்த உலகம் நேசிக்கும் என்பது இந்த காலகட்டத்தில் இன்றியமையாத ஒன்று. பணம் இருப்பவர்களுக்கு மட்டுமே மதிப்பும் மரியாதையும் கூடும். அந்த வகையில் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு இன்று எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்களெல்லாம் நிறைவேறும். கஷ்டத்திற்கு பதில் உங்களுக்கு இன்று சந்தோஷங்கள் அதிகமாகவே இருக்கும். மனதில் ஏற்பட்ட வலிகள் மாறும். நிம்மதியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் இன்று நீங்கள் சிறந்த நபராக அனைவராலும் பாராட்டப்படும் சூழ்நிலை உருவாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். தொழில் வளமை நன்றாக இருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் மிகுதியாகவே இருக்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். அதிகமாக செலவுகள் குடும்பத்திற்கு வந்து சேரும். கடன் தொல்லைகள் ஒரு சிலருக்கு கண்ணாமூடிகள் பிதுங்கிவிடும். அதற்கான உதவியும் கிடைக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து விடுவீர்கள். திடீர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். நினைத்த காரியங்களும் நிறைவேறும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்திலும் தசமஸ்தானத்திலும் சந்திரனின் சஞ்சாரம். இன்று தந்தை வழி உறவால் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சில கலகங்கள் குடும்பத்தில் உண்டாகும். சொத்து தர்க்கம் உண்டாகும் அல்லது பணத்திற்காக பிற பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் இன்று உங்களுக்கு சில சங்கடமான சூழ்நிலைகளை தாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதனால் மனது சற்றே பாதிப்படையும். ஏற்கனவே மனது நொந்து இருக்கும் உங்களுக்கு கடன் சுமைகளும் மற்றும் பிற சுமைகளும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளால் மனது சற்றே தடுமாற்றம் கொள்ளும். நீண்ட நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டாகும். புதிய நண்பரின் உதவி உங்களுக்கு கிடைப்பதால் அதனால் உங்களுக்கு சிறிய மாற்றங்கள் கைவரும். தனபரமாக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பரிசுகள் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு
தீர வேண்டிய கடன் சுமைகள் யாவும் இறைவனின் அருளால் அது தீரக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும். மீனராசி என்றாலே நிறைய பேர் நிறைய சிக்கலான சூழ்நிலையை அனுபவித்து கொண்டுதான் இருப்பார்கள். ஒரு சிலர் பெரிய பதவிகளிலும் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு மனதில் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு குறை. பணம் அதிகமாக இருந்தாலும் குறை, பணம் இல்லாவிட்டாலும் குறை. கணவன் நன்றாக இருந்தாலும் குறை, நன்றாக இல்லாவிட்டாலும் குறை. குழந்தைகள் இருந்தாலும் குழந்தைகள் இல்லாவிட்டாலும் குறை. ஏதாவது ஒரு குறை இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இன்று சில சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகும். மனதிற்கு நிம்மதி குறைவு உண்டாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டு, எதிர்பார்த்த வெற்றி உண்டு. கடல் கடந்து நினைத்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆலய திருப்பணிக்காக நீங்கள் அதிகமாக செலவு செய்வீர்கள். ஆன்மீக பணிகளில் நாட்டம் உண்டாகும். சொல்வது பலிக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். திடீர் ஆதாயம் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். நண்பர்களுடன் சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். நீங்கள் எவ்வளவுதான் ஒதுங்கி இருந்தாலும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். அதனால் இன்று மனக்குறையும் இருக்கும், மன சந்தோஷமும் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.